சென்னை ரீஜனில் செப்டம்பர் 5ஆம் தேதி தி கோட் படத்துக்கு 6 ஷோஸ் ரோஹிணி தியேட்டரில் ஸ்கெடியூல் பண்ணியிருந்தாங்கணும். அதில் 5 ஷோஸ் சோல் அவுட் ஆகியிருந்துன்னு, ஒரு ஷோ ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக ஆகியிருந்தனும் பார்த்துருந்தோம். இப்போது ரோஹிணி தியேட்டர்ஸோடைய புக்கிங் ஸ்டேட்டஸ் என்னென்னா, மொத்தமாக டே 1க்கு 8 ஷோஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதில் அந்த 8 ஷோஸுமே சோல் அவுட் ஆகிருச்சு. ரோஹிணியை தொடர்ந்து மாயாஜாலையும் புக்கிங்ஸை ஓப்பன் பண்ணிட்டாங்க. இப்போ வர 20 ஷோஸ் ஸ்கெடியூல் பண்ணியிருக்கிறாங்க. அதில் 11 ஷோஸ் சோல் அவுட் ஆகிருச்சு. 9 ஷோஸ் ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் போய்கிட்டுருக்கு. இன்னையிலிருந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்கவே புக்கிங்கை ஓப்பன் பண்ணுறாங்க. தமிழகத்தில் மொத்தமாக 1300லிருந்து 1360 ஸ்க்ரீன்ஸ் இருக்குது. இதில் கிட்டத்தட்ட 1100 ஸ்க்ரீன்ஸ்க்கும் அதிகமாக தி கோட் படமும் ரிலீஸ் ஆகும். என்னோட ஒப்பீனியன், ரோஹிணி அண்ட் மாயாஜாலில் புக்கிங்கை ஓப்பன் பண்ண சில மணி நேரங்கள்லேயே எல்லா ஷோஸுமே சோல் அவுட் ஆகிருச்சு. இதனால் பல பேருக்கு டிக்கெட்ஸ் டே 1க்கு கிடைக்காம போக வாய்ப்பு இருக்குது. இதை உணர்ந்து தான் தமிழகத்தில் இருக்க மேக்ஸிமம் தியேட்டர்ஸில் தி கோட் படம் செப்டம்பர் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. 2024 ரிலீஸ் ஆன தமிழ் படங்களில் டாப் 10 சிங்கிள் டே ஷோ கவுண்ட்டுன்னு சென்னை ரீஜனில் லிஸ்ட் எடுத்தால் ஃபஸ்ட் பிளேஸில் இந்தியன் 2 டே 2 651 ஷோஸ், செகண்ட் பிளேஸில் இந்தியன் 2 டே 1 648 ஷோஸ், தேர்ட் பிளேஸில் இந்தியன் 2 டே 3 645 ஷோஸ், ஃபோர்த் பிளேஸில் ராயனுடைய டே 3 550 ஷோஸ், ஃபிஃப்த் பிளேஸில் ராயனுடைய டே 2 546 ஷோஸ், சிக்ஸ்த் பிளேஸில் ராயனுடைய டே 1 490 ஷோஸ், செவன்த் பிளேஸில் இந்தியன் 2 டே 6 430 ஷோஸ், எயித்து பிளேஸில் இந்தியன் 2 டே 4 421 ஷோஸ், நைன்த் பிளேஸில் ராயனுடைய டே 6 411 ஷோஸ், 10th பிளேஸில் இந்தியன் 2 டே 5 410 ஷோஸ். இந்த லிஸ்ட்டில் தி கோட் ஃபைனல் டே 1 ஷோ கவுண்ட்டில் எந்த இடத்த பிடிக்க வாய்ப்பு இருக்குங்கிற உங்கள் ஒப்பீனியனை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை.